പെട്ടെന്ന് ആരും എടുക്കാണ്ടിരിക്കാൻ. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മള് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് മർമ്മപ്രധാനമായിട്ടുള്ള മൂവിയുടെ രംഗങ്ങളിലേക്ക് ഇങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ആ ഒരു വെട്രിമാരൻ സ്റ്റൈല് നമ്മൾ ഓരോ സീനിലും കാണാൻ പറ്റുന്നുണ്ട്. ബൈക്ക് പോയി, പൾസർ ബൈക്ക് കൊണ്ടുപോയി സംഭവം. അപ്പൊ അതിനുശേഷം എന്താ വരുന്നത് നമുക്ക് നോക്കാം. അപ്പൊ പൊല്ലാതവൻ മൂവിയിലെ ആ നെക്സ്റ്റ് ഗംഭീരമായിട്ടുള്ള സീനാണ് തോന്നുന്നു വരാൻ പോകുന്നത്. കാരണം ഏകദേശം കഥയിലോട്ട് അങ്ങോട്ട് കടന്നു. ഇനിയിപ്പോ ചിലപ്പോ മുറുകുന്ന സീനുകളൊക്കെ കാരണം ആ ഒരു തീം ഇത്രയും നേരം നമ്മൾ വായിച്ചിട്ടുള്ള തീം എന്ന് പറയുന്നത് ഈ ബൈക്ക് ലോസ്റ്റ് തന്നെയാണ്. അപ്പൊ അതിനുശേഷം വരുന്ന എന്തായിരിക്കും എന്നുള്ളത് നമുക്ക് നോക്കണം. അതും നമ്മളെ വില്ലന്മാരായിട്ടുള്ള കണക്ഷൻ കാര്യങ്ങളൊക്കെ ഒന്ന് ഓൾറെഡി ചെറുതായിട്ട് കാണിച്ചിട്ടുണ്ട്. പക്ഷെ അതെങ്ങനെ കുറച്ചും കൂടി ഡെവലപ്പ് ആവും നമുക്ക് നോക്കണം. ധനുഷിന്റെ പെർഫോമൻസ് കഴിഞ്ഞ സീനിൽ ഒരു രക്ഷ ഉണ്ടായിരുന്നില്ല. ആ ഒരു സിംഗിൾ ഷോട്ടിൽ ഇങ്ങനെ ഓടി വരുന്നു അല്ലെ, പൊളിയായിരുന്നു. അപ്പൊ നമുക്ക് നേരെ സീൻ ഇടുവാം. പറയാ റെഡിയല്ലേ? അതുപോലെ ചിലപ്പോ ആയിരിക്കും ഇന്റർവെൽ സീനായിരിക്കും. ഇവിടെ ഒരാളെ മരിച്ചില്ലേ, കൊന്നില്ലേ? മറ്റേ കൗൺസിലർ അവിടെ തന്നെ ഉള്ളത്. வேணாண்ட அவுட்டு மட்டும் செஞ்சிருக்கான். ஒருவேளை அவன் பசங்க யாராவது எடுத்து போயிருந்தாங்கன்னா முதல்ல அவன் ஒரு வார்த்தை கேட்டுருவான். பசங்க எடுத்துனா கொடுத்துருவானு. மச்சான் நீங்க இங்கே இருங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். வா. ஓ போய் ചോദിക്കാം. എവിടെ നിവാസ പോട്ട് എട്ടിയോടെ പോട്. ஒரு சின்ன மேட்ரு ஏறி ஒரு கவர்மெண்ட் இந்திரா தேர்ல ஒரு மட்டம் வந்துருச்சுல்ல. என் ஃப்ரெண்டு பிரபுன்னு அங்கேதான் இருந்திருக்கிறான். இல்ல நம்ம ஏரியா பையன் தானா? அங்கே தெருமுனையில பைக் நிறுத்தி இருக்கிறான். மட்டையான கேப்ல யாராவது எடுத்துட்டு இருக்கானு. எஸ் ஆனப்போ உங்க பிள்ளைங்க யாராவது எடுத்துட்டாங்களான்னு கேட்டு போலாம் தானே. അറിയാണ്ട് എടുത്തിട്ടുണ്ടോന്ന് അറിയാം. எல்லாரும் நம்ம மண்ணில் வந்துட்டோம். இல்லடா நம்ம பிள்ளைங்க யாரும் எடுக்கல. அப்போ நாங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருமாண்ணா. குத்து TN04H13 നമ്മളാരും എടുത്തില്ല. கருப்பு சாவடிக்கிறாங்க சார். பாய் டென்ஷன் ஆகுறாப்ல. ஆமையா சார் வண்டி கடிச்சிருங்க. ஒரு நாளைக்கு சிட்டில எத்தனை வண்டி ஆட்டோ போடுறாங்க தெரியுமா? ஐயா சொல்லுங்கய்யா. கிளம்பிட்டாங்கய்யா. நான் தான் போனா. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்கய்யா. கம்ப்ளைண்ட் நூடுல்ஸ், முட்டை பரோட்டா, ஃபிஷ் ஃப்ரை. இல்லைங்க வஞ்சிரம் தான் வாங்குவேன். சரிங்கய்யா. ആ കംപ്ലൈന്റ് എടുത്ത് അതിന്റെ തന്നെയാണ് പിടിച്ച് മട്ടപ്പറട്ടെന്നൊക്കെ ചെയ്തത്. கையெழுத்து போடு. இந்திரா திருவிழா கவுன்சிலரை போட்டாங்களாம நீ பார்த்த? கவுன்சிலர் டேங்க்ல ரைட் சைடு சொட்டு. என்ன சார் வேணும்? வாங்கிட்டு வந்துறேன். டைமா கிடைக்காதா சார்? கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கீல்ல, கிடைச்சா இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓ மச்சான் ஒரு பொண்ணுனா நான் ட்ரேஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்கடா. இன்சூரன்ஸ் வச்சு க்ளைம் பண்ணிக்கலாம். அவரே எனக்கு ஏன் வண்டி வேணும்? வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே கரெக்டாச்சு. பிரபு எனக்கு வண்டி எடுத்து கொடுத்தாருல பாய், அவருக்கு நம்ம ஏரியாவில் வண்டி எடுக்கிறவனுக்கு மொத்த பேருக்கு தெரியும் மச்சான். டேய் சதீஷ், நீங்க ரெண்டு பேரும் ஒய்ஃப் சாப்பாடு இருங்கடா. ഫ്രണ്ട്സ് അല്ലേ ഈ സമയത്ത് അവരെങ്ങനെയാ പിന്നെ പോയേക്കണേ? பாய்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கா பண்ணி கொடுப்பாரு மச்சாൻ. ഇല്ല മറ്റേ ഓട്ടോക്കാരനായതുകൊണ്ട് എല്ലാം അറിയാം കുറെ കാര്യങ്ങൾ. സിഗ്നൽ കൊടുത്താ അതുപോലെ ഉണ്ടല്ലോ. எல்லாம் கேடி பசங்க. ஆனா டோட்டல் ஏரியா பாய் கண்ட்ரோல் தான். நீ பயப்படாத. ഓ ഇവിടെ ബൈക്ക് பையன் பேச்செல்லாம் கேட்டு சுத்திட்டு இருக்காதப்பா. இல்ல பாய், நான் என்னன்றேன்னா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? அதெல்லாம் கொடுத்தாச்சு பாய். அதோட விட்டுருங்க. இல்ல பாய், வண்டி எடுத்து 2 மாசம் தான் ஆகுது. நம்ம ஏரியாவுக்குள்ள தான் சுற்றுலானுங்க. நீ மனசு வச்சுனா வண்டி கடிச்ச மாதிரி தொட்டு கூட கொடுத்துடலாம் பாய். അല്ലേ ഇവര് മറ്റേ ബൈക്ക് വണ്ടികളൊക്കെ എടുക്കുന്ന ടീംസാണ്. வண்டியில பாய். டேய் கார்த்தி, டேய் நோய் வாங்கி சாவாதீங்கடா. சாயந்தரம் உங்க பசங்க யாரும் தொழிலுக்கு போனாங்களா? எங்க பசங்க யாரும் போலையா பாய்? இந்த பசங்க வண்டியை திருட்டானுங்களா? எதுக்கு இருக்குதான் கூட்டு போய் காட்டு. என்ன 10 வருஷம் சொல்லு. അപ്പൊ അവരെടുത്ത വണ്ടികൾ നോക്കണം ഇനിയിപ്പോ അതിന്റെ അകത്തായിട്ടുണ്ടോ. பல்சர் எல்லாம் அதான் எடுக்கிறாங்க. எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுமா? சரி வண்டி இந்த பார்த்து வச்சுக்கிறேன். ഇല്ല അവിടെ ഉണ്ട്.
ആ ഓരോ വണ്ടികളാണോ ഓരോ സ്ഥലത്ത്? ആ പെട്ടെന്നാരും എടുക്കാണ്ടിരിക്കാൻ, മനസ്സിലായോ? അങ്ങനെ വന്നിട്ട് പിടിച്ചിടും. പിന്നീടായിരിക്കും അവര് മറ്റേ മാറ്റണത്. ഓ മറ്റേ പ്ലാസ്റ്റിക് കവറിൽ കെട്ടിയിടും. അപ്പൊ ഒന്നും ആവില്ലല്ലോ വണ്ടിക്ക്. ഇല്ല, ഇല്ല. ഓ മൊത്തം വണ്ടികളാണ്, ആ കൊറേ ഉണ്ട്. ഇല്ല, അതിന്റെ അകത്തില്ല. ஃப்ரெஷ்ஷா குடிக்கிறாராமா. குளிக்காம வந்திருப்பான்டா. நான் என்ன சொல்றேன்? എന്താ പ്ലാസ്റ്റിക് കവറിൽ വെള്ളം? வரலைங்க. வரல சார். தேங்க்யூ சார். நோ மீன்ஸ். ഇപ്പൊ പ്ലാസ്റ്റിക് அடிச்சு கூப்பிட்டு இருக்காரு. கண்டிப்பா கிடைச்சுடா. വെള്ളം புதுசு வச்சிருக்காங்க மச்சான். வண்டி சொந்தக்காரன் எங்கெல்லாம் தேர்ந்துக்கிறாங்களோ. என் வண்டி கூட மதனை எங்க மாட்டோம். சார் சார் இப்ப ஸ்மெல் வருதா சார்? லைட்டா வருது சார். வருதா? வருது சார். கரெக்டா சொல்லுங்க சார். வருதுடா. இப்ப என்ன முத்தமா கொடுக்க போற? சும்மா வருது. சும்மா டென்ஷன் ஆகாதடா. தம்பி இன்னொரு கோட்டை கொடு. ஏய் இது ஆஃபா வாங்கி அப்பவே குடிக்க வேண்டியதானே? என்ன ஓவர் பில்டப்பா? ஆண்டி வேற முந்தாடா நீ? ஒரு வருஷமா குடிச்சு வீட்டு ட்ரெஸ் மாதிரி இங்கே குடிச்சு சுத்திட்டு. അതിന്റെ ഇടയിലൊന്നൊരു ഇതാണത്. എന്തായിരുന്നു പെട്ടെന്ന് ഓടിപ്പോയത്? ആ എന്തൊരു ക്ലൂ കിട്ടീനി? ആ ഡൗട്ട് സൗണ്ട് എന്താ? മറ്റേ മ്യൂസിക്. அவன் வண்டி மாதிரியே சவுண்ட் கேட்டுச்சுலடா. டேய் வண்டி தான்டா விடு. வண்டி தான் எனக்கும் தெரியும். உங்க அப்பா உங்ககிட்ட 100 ரூபா கொடுத்துட்டு 10 வாட்டி கணக்கு கேட்கறான்ல, கேட்கறானா இல்லையா? எங்க அப்பா என்கிட்ட 70,000 ரூபா கொடுத்துட்டு அதோட விட்டான். வீட்டுல எப்படி சொல்றேன்னு தெரியலடா. வண்டி நிறுத்தின சத்தமே கேட்கல. சரி சுட்டுக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி தானேப்பா சர்வீஸ் பண்ண. சரியா பண்ணல திருப்பி போட்டுக்கிறேன். கேட்டேன்டா. சரி சாப்பிடவா. பசிக்கல. வெறும் வயித்தோட படுக்க கூடாது, கொஞ்சமா சாப்பிட்டு படுவா. டயர்டா இருக்குமா? வேலைன்னு உடம்புக்கு எடுத்துக்காதப்பா. அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. எங்க அப்பா 30 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு அப்படிலாம் கேட்டிருப்பியா? இப்ப 1 மாசமா வேலைக்கு போறான உடனே அம்மா உங்களுடைய என்ன ஓவரா சீன் போடுறீங்க. പെങ്ങളെ പണിയെടുക്കുന്നുണ്ടെങ്കിൽ ശരിക്കും സീരിയസ് സിറ്റുവേഷൻ ആണ്, പക്ഷെ ഇടക്കിടക്ക് ഇതാക്കുന്നുണ്ട്. சார் ஜஸ்ட் 2 hours permission கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஓகே மேன், 2 நாள் லீவ் கூட எடுத்துக்கோ, மைண்டை ஃப்ரீ ஆக்கிக்கோ. பட் வரும்போது பைக் கூட வா, பிகாஸ் யூனோ ஃபார் யுவர் கைண்ட் ஆஃப் ஜாப் பைக் இல்லாம கஷ்டம். ബൈക്ക് ഇല്ലാണ്ട് പറ്റൂല. 2 ദിവസം ലീവ് എടുത്തൊന്നും പറഞ്ഞു. പെട്ട സിറ്റുവേഷൻ അല്ലേ? ആൾക്ക് ബൈക്ക് വന്നതിന് ശേഷം എല്ലാം സക്സസ് ആയിരുന്നു അല്ലേ? എല്ലാരും വണ്ടിക്ക് പോകുന്നു. ഷോർട്ട് കാണിച്ചേണ്ട. അപ്പൊ ഇവര് മാക്സിമം നോക്കാം കേട്ടോ, സ്ക്രാപ്പും എല്ലാ സ്ഥലത്തും അന്ന് ചാവി എടുത്തില്ല തോന്നുന്നല്ലേ? ഇല്ലെന്ന് തോന്നുന്നു. അല്ലെങ്കിൽ അങ്ങനെ പെട്ടെന്ന് ഓടിപ്പോകാൻ പറ്റില്ലല്ലോ. ഇല്ല അത് എനിക്കത് മൊമെന്റ് അങ്ങനത്തെ ആയിരിക്കും. என்ன சார் வேணும்? ஒண்ணும் இல்லை, எல்லாம் தெரியும் போச்சு சார். சார் கேட்டா தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்கணும். யார் சார்? ரெண்டு பைக்கு காணாம போயிடுச்சு. அடிங்க எங்க வந்து என்ன தெரிஞ்சுக்க நான் வரேன்ல, அதுக்குள்ள என்ன ஆகும்? இந்த மாதிரி என் வண்டியை பிடிச்சி கொடுங்கன்னா நைட்டு தாண்டா எடுத்துக்கணுங்க, அப்படிலாம் பண்ணிக்க மாட்டாங்க. பிச்சு போட்டுருந்தா அவ்வளவுதான், கிடைக்காது. இருக்கிற சீனியர் பிள்ளைங்க இல்லை பாய், சும்மா பாட்டு பாட்டா பிச்சு போட்டு 5 எவன் பேர் இருப்பான். அடுத்த ஸ்டேஷன்ல 20 ரூபா வண்டி 40 ரூபா 50 ரூபா ஆகுறாங்க பாய். ரெடியூஸ்ல இருந்து கண்டெய்னர் புல்லட் ஏறிடுவாங்கல்ல, ஆட்டி போறோம். அந்த டிரைவர் ஒரு 500 1000 கொடுத்தா அவன் புல்லட் போறதுல இறக்கி விட்டு போடுவான். அசாம சீலோன்னு திபெத்துல ஸ்ட்ரைட் ஏத்தி நிக்கிறாங்க. நைட் எடுத்தா நாளை காலைல அசாம்ல ஓடினு இருக்கோம், இல்ல சிலோன்ல ஓடினு இருக்கோம். அதெல்லாம் புரிய முடியாது பாய். ரெட்டோ சொல்லு, உங்களுக்கு தெரியாத யார் எடுத்துப்பாங்கன்னு. ஏய் ராஜ் கால ஒரு ஓடி சொன்னல ബൈക്ക് മാഫിയ പോലെ ഏകദേശം. ஹலோ சொல்லு பாய். ஒரு வண்டி ஏத்திக்கிறான்னு நினைக்கிறேன் பாய். ஏன் பாய்? അവര് ചെക്ക് ചെയ്തു. അവര് മാക്സിമം മറ്റേ അതിന്റെ എല്ലാം മാറ്റി കഴിഞ്ഞിട്ട് മനസ്സിലാവില്ല പെട്ടെന്ന്. ஏன் பாய்? இவனுக்குதான்
என்ன புதுப்பேட்டையில இருந்து பாய் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா வண்டி ஏத்தி அனுப்பிச்சிருந்திருப்போம். கருப்பு பல்சர் தானே, പോയി പാര്, വണ്ടി ഉണ്ടാ ഇറങ്ങി എത്തുമ്പോ. ഓ എന്റെ എടുത്തെങ്കിൽ പോയിക്കോളാൻ പറഞ്ഞു. ആ സെയിം ആണെങ്കിൽ இருதான் நம்மளுதான் நான் இறங்கி வச்சேன்னா மச்சான் நம்ம சொல்லடா. வண்டி உண்டு இல்லையா, இறங்கி இறங்கி. இல்ல நம்மளுதானே அது. ஏய் வண்டி சொந்தக்காரன் அவனே அவன்துலன்றான், நீ என்ன எடுப்பா தொழில் பண்ற பொருளாம் தெளிவா வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு டாட்டா போலாம தொழில் சொல்லின்றீங்க. பாய் கேட்க பாருங்க தொண்டை முடிச்சு. ஏய் போரா கொல்லு குத்துன்னு வச்சுக்க, ஏரியா தாண்ட மாட்டேன். பைக்காக திருடணும் யாரும் வண்டி எடுக்கலப்பா. வேற எதுக்கு? இந்த ரோடி பசங்க யாரையாவது மாடல் பண்ணணும்னா இந்த மாதிரி வண்டியில தான் போறானுங்க. பிரச்சனைன்னு வந்துட்டா அப்படியே வண்டி விட்டு ஓடிடலாம்ல. இந்த மாதிரி மாட்டு வண்டி எடுக்கிறதே ஒரு 2-3 பேர் இருக்கிறானுங்க. ஏய் நீ கிளம்பு, நான் யாரு என்னன்றது விசாரிச்சு சொல்றேன். മറ്റേതെല്ലാം കട്ടെടുത്തായിരിക്കില്ല. நேத்து நைட் பார்த்துட்டு அப்பா கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு. கூப்பிட்டு கேட்டாரு. ஆமா நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். உன்னை பார்க்கணுமா, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. അയ്യോ കപ്പ മൂടിയിരിക്കുമ്പോഴാണ്. നല്ല സിറ്റുവേഷൻ, കാണാൻ പറ്റിയ സിറ്റുവേഷൻ. ആള് ഫുള്ള് ഡിസ്റ്റർബ് മൈൻഡ് അല്ലേ. ஜாப் டைமிங்ஸ்லாம் எப்படி? எல்லாம் யூஷுவல் டைமிங் தான். பட் சம்டைம்ஸ் காலையில் 5 மணிக்கு போனால் தான் கிளைண்ட்டை பார்க்க முடியும். சம்டைம்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். பே ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ண ஜாப் நெக்ஸ்ட் பாய்க்கலாம். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிஜமாவே கரெக்டா இருக்கீங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ஷன்? ആളൊന്നും കേൾക്കുന്നില്ല. வீட்ல இதுக்கு ஒத்துக்குவாங்கல்ல? பிரபு பிரபு பாய் ஃபோன் பண்ணியிருந்தாரா, சென்ட்ராயின்னு ஒருத்தரை பத்தி சொன்னாரு, போய் பார்த்துட்டு வந்துருவோம். சாரி கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போக வேண்டியது இருக்கு. വണ്ടി തരില്ല. സിറ്റുവേഷൻ അങ്ങനെയാണ്, പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല. അത് നമ്മളറിയില്ലേ, മൊത്തം ലോസ്റ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ആക്ടറിന്റെ മൊത്തം ലോസ്റ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ഹീറോന്റെ ഒരു സിറ്റുവേഷൻ ആണ് ശരിക്കും കാണിച്ചിരിക്കുന്നത്. ശരിക്കും നമ്മളറിയില്ല, അത്രയും ഇഷ്ടപ്പെട്ട ഒരു ബൈക്ക് പോയതിന്റെ. പിന്നെ അത് മാത്രമല്ല, മറ്റേ ഫ്രണ്ട്സ് ഒക്കെ പറയുന്നില്ല അവിടെ ബൈക്കല്ലേ കുഴപ്പമില്ല എന്നുള്ളത് പറയുമ്പോഴും പറയുന്നുണ്ട്, ബൈക്കിനോടുള്ള ഒരു ഇഷ്ടമാണ് സംഭവം. കാരണം ബൈക്ക് വന്നതിന് ശേഷമാണ് എന്താ പറയാ പുള്ളിക്കാരുടെ ലൈഫിൽ കുറെ നല്ല നല്ല കാര്യങ്ങളൊക്കെ സംഭവിച്ചിട്ടുള്ളത്. അപ്പൊ അത്രയും ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരു സംഭവം അത് പറയും. നമ്മുടെ കയ്യിൽ ഒരു മുത്തുമണിയാണെങ്കിൽ നമുക്ക് ഇഷ്ടപ്പെട്ടത് കളഞ്ഞു പോയിട്ടുണ്ടെങ്കിൽ നമുക്ക് ആ ഒരു ലോസ്റ്റ് ഫീൽ എപ്പോഴും അതിങ്ങനെ എപ്പോഴും ചിലപ്പോൾ ഉറക്കത്തിലൊക്കെ നമുക്ക് അങ്ങനെ വന്നുകൊണ്ടിരിക്കും. പിന്നെ അത് മാത്രമല്ല, അതിനകത്ത് പറയുന്നില്ല, അതായത് ഇൻഷുറൻസിന്റെ സംഭവമാണെങ്കിൽ തെഫ്റ്റ് എന്നുള്ള രീതിയിൽ വേണമെങ്കിൽ പൈസ കിട്ടി പുതിയ ബൈക്ക് എടുക്കാം. പക്ഷെ പുതിയ ബൈക്ക് എടുത്താലും ആ പഴയ ബൈക്കിന്റെ ഒരു സംഭവം കിട്ടില്ലല്ലോ. ആ ഒരു സംഭവം കൂടിയാണ് അവിടെ കാണിച്ചിട്ടുള്ളത്. പിന്നെ അതുപോലെ തന്നെ ആ ഒരു വീട്ടിലെ അക്സെപ്റ്റൻസ് ആയാലും നായികനെ കിട്ടുകയും ചെയ്തു. പിന്നെ അതുപോലെ ഒരു പ്രാവശ്യം വെടികൊള്ളുന്നതിൽ രക്ഷപ്പെട്ടു, ജോലി കിട്ടി. വേറെ ഒരു പൾസർ ബൈക്കും കൂടി അവിടെ ഉണ്ടായിരുന്നു വേണം എന്നുണ്ടെങ്കിൽ. കാരണം ആ കൂടെ നിൽക്കുന്ന ഫ്രണ്ട് അതാ പറഞ്ഞത്, ഇല്ല നിന്റെ എടുത്തെടുത്തു എന്നുള്ള രീതിയിൽ. കാരണം പുള്ളിക്കാരന് ആ സ്വന്തം ബൈക്ക് തന്നെയാണ് വേണ്ടത്. കാരണം വേണമെങ്കിൽ അത് കിട്ടുമായിരുന്നു, പുറത്തിട്ട് വരായിരുന്നു. പക്ഷെ പുള്ളിക്കാരന്റെ വണ്ടിയാണ് സംഭവം. എനിക്ക് തോന്നുന്നത് മറ്റേ ഗിരിയ ക്യാരക്ടറിന്റെ രവി അവർ തന്നെയായിരിക്കും. കാരണം അവരൊരു സാധ്യതയും കൂടി പറയുന്നുണ്ടായിരുന്നു, കട്ടിട്ടായിരിക്കില്ല ഇത് എടുത്തത്, അവരുടെ എന്തെങ്കിലും മർഡർ സമയത്തൊക്കെ ചിലപ്പം പെട്ടെന്ന് രക്ഷപ്പെടാൻ വേണ്ടി കിട്ടിയ വണ്ടി. ആ സമയത്ത് എനിക്ക് തോന്നുന്നു ആ ഒരു റൊമാൻറ്റിക് മൂഡിൽ ആരാ അവിടെ ഉള്ളതെന്നൊന്നും കണ്ടിട്ടില്ല ആള്, അങ്ങനെ പോയതാണ്. എന്തായാലും നമുക്ക് നോക്കാം ഈ നെക്സ്റ്റ് എന്താ സീന് വരാൻ പോകുന്നത് എന്നുള്ളത്. അത്രയേ ഉള്ളൂ. നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കാണാം.